ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டம்ளர் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் 3/4 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த டம்ளரில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். 1 கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கலாம். டம்ளரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா, காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, திக்காக இருக்கணும். அதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம நல்லா நைஸாக கட்டிகள் இல்லாத அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு பார்த்தீங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப கட்டியாகவும் இல்லாத நார்மலாக இருக்கணும். இப்போ நான் 3 டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தடவி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் எல்லாத்துலேயுமே நான் தடவி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. இந்த மாதிரி நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் கேக்கு ஒட்டாத வரும். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை டம்ளரில் 1/2 கப்பு மட்டும் ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக நம்ம 1/2 கப் மட்டும் ஊற்றி எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ எனக்கு 3 டம்ளர் கிடச்சிருக்கு. இப்போ குக்கர் பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு பிளேட் வச்சுருக்கேங்க. நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணதை அடுப்பு மேலே குக்கரில் வச்சுக்கலாம். இப்போ நான் வச்சுட்டு கேஸ்கட் போடாத நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். இடையில நம்ம திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், கேக் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு பார்ப்போங்க. அவ்வளோ அருமையான டம்ளர் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்துடுச்சான்ட்டு ஒரு கத்தி வச்சு பார்ப்போம். ஒட்டாமல் வரணுங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஒட்டாத வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விட்டணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக நல்லா பந்து மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.